குருபியோ நமக. மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நாட்டியச்சோலை நிகழ்ச்சியில் பங்கேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. என்னுடைய பெயர் HN நந்தினி சுரேஷ். நான் ஸ்ரீ சாய் நிருத்யாலயா என்ற நடனப்பள்ளியை கடந்த 20 வருடங்களாக நடத்தி வருகிறேன். போன பகுதியில் நம்ம மண்டியடவு கற்றுண்டோம், ஒரு குட்டி ஸ்லோகமும் கற்றுண்டோம். இந்த அடவுகளை பயிற்சி பண்ணிகிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்லோகம் கற்றுக்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. இந்த பகுதியிலையும் முதல்ல ஒரு குட்டி ஸ்லோகம் கற்றுக்க போகிறோம். அதுக்கப்புறம் அந்த ஸ்லோகத்தை கால்களை இணைச்சி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸ்லோகம் கற்றுக்கிறதுக்கு எல்லோரும் ரெடியா? இன்றைக்கி ஒரு 3 குட்டி பசங்க உங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்காக அவங்க கற்றுக்க போகிறாங்க. பார்க்கலாமா? தியான ஸ்லோகம். ஆங்கிகம் புவனம் யஸ்ய வாச்சிகம் சர்வ வாங்மயம் ஆஹார்யம் சந்திர தாராதி த்வம் நுமஹ சாத்விகம் சிவம். தியான ஸ்லோகம் பார்த்தீங்களா? கைகள் புரிஞ்சுதா உங்களுக்கு? இந்த ஸ்லோகத்தை கால்களுடன் சேர்த்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? நம்ம கற்றுக்க ஆரம்பித்த எபிசோடில் தாத்தை தேய்த்தா ஸ்டெப்ஸ் கற்றுண்டோம் இல்லையா? அதோட கால்கள், அதுக்கப்புறம் தட்டி மெட்டடவில் தக்கதிமி அடவை கற்றுண்டோம். இந்த 2 அடவையும் இணைச்சு இந்த பாட்டுக்குள்ளே பண்ணும்போது இந்த ஸ்லோகம் பார்க்கறதுக்கு ஒரு அழகான பாடலாக தெரியும். பார்க்கலாமா? தியான ஸ்லோகத்தை கை மற்றும் கால்களுடன் இணைத்து. ஆங்கிகம் புவனம் யஸ்ய வாச்சிகம் சர்வவாங்மயம் ஆஹார்யம் சந்திரதாராதி த்வம் நுமஹ சாத்விகம் சிவம் சிவம் சிவம். தியான ஸ்லோகத்தில் கால்கள் மட்டும் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ கைகளோட இணைச்சு பார்க்கலாம். ஆங்கிகம் புவனம் யஸ்ய வாச்சிகம் சர்வவாங்மயம் ஆஹார்யம் சந்திரதாராதி த்வம் நுமஹ சாத்விகம் சிவம் சிவம் சிவம். இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? அடவு பகுதியில் ஒரு சின்ன சின்ன ஸ்லோகம் இணைச்சுட்டே வரும். இந்த தியான ஸ்லோகத்தில் நம்ம கை பண்ணிட்டு, கை பண்ணும்போது உட்காண்டு திரும்ப திரும்ப சொல்லி மனப்பாடம் பண்ணணும். கால்களை பயிற்சி பண்ணும்போது பல முறைகள் திரும்ப திரும்ப பயிற்சி பண்ணணும். அப்போ தான் கைகளை இணைச்சி பண்ணும்போது பண்ணறதுக்கு வரும். நம்ம பண்ணுறது கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கிறதுக்கு கண்ணாடி பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணணும். எக்ஸ்ப்ரெஷன் வரணுன்னா கண்ணாடியை பார்த்து பண்ணணும். கை கால் இணைச்சி பயிற்சி பண்ணும்போது
கண்ணாடி முன்னாடி பண்ணும்போது நம்மளோட மிஸ்டேக்ஸ் என்ன பண்ணுறோம் அப்படின்னு புரிஞ்சுக்க முடியும். இந்த பகுதி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தியான ஸ்லோகம் பார்த்தோம் இல்லையா, அதோட மீனிங் என்னன்னு தெரியுமா? அதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது பார்க்கலாமா? இதில் 4 வகையான அபிநயங்கள் இருக்குது இந்த ஸ்லோகத்துக்குள்ளே. அது என்னன்னு பார்க்கலாமா? அபராஜிதா, நொன்னையா சொல்லி காமிக்கிறியா? ஸோ 4 வகையான அபிநயம் இருக்குது. ஆங்கிகம், ஆங்கிகம் உடல், புவனம் யஸ்ய வாச்சிகம், வாச்சிகம் இரண்டாவது அபிநயா சொல்லறது சொற்கள், சர்வ வாங்மயம், ஆஹாரியம், ஆஹாரியம் மூன்றாவது அபிநயம், சந்திர தாராதி த்வம் நுமஹ சாத்விகம் நான்காவது அபிநயம், சிவம். உங்களுக்கு இதில் 4 வகையான அபிநயங்கள் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அது என்ன வகையான அபிநயங்கள்? நீங்கள் யோசிச்சு பார்த்துட்டே இருங்கோ. இந்த ஸ்லோகத்தை திரும்பி திரும்பி சொல்லி பாருங்கோ. அடுத்த பகுதியில் ஒவ்வொரு வகையான அபிநயத்தை பற்றி விரிவாக பார்க்கலாம். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம். நன்றி.